இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பின்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2025 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10th சமூகவியல் புத்தகத்தில் நடுவண் அரசு அப்படின்ற லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 265 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352வது சட்டப்பிரிவிலும், மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலும், நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 360வது சட்டப்பிரிவிலும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெருக்கடி நிலை அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த 352வது சட்டப்பிரிவு தான் பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 356வது சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்டால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரூல் பண்ணுவாங்க ஸ்டேட்டை. அதுக்கப்புறம் இந்த 360வது சட்டப்பிரிவு என்னென்னா, இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்களால வந்து ஃபினான்ஷியலாக வந்து சர்வை பண்ண முடியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 360வது சட்டப்பிரிவை போட்டு அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள், தேசிய அவசர நிலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 352. அங்கே இருக்கிற 356 கொடுத்துருக்காங்க, 316 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் சிலபஸில் அழகு 4 இந்திய ஆட்சியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.